அன்பே என்றானவா இன்னின்ன நிறைவானவா உன்மேன்மை வானம் என்றாயினாலும் என் ஏழ்மை குறை தீர்த்தவா என் ஏழ்மை குறை தீர்த்தவா அன்பே என்றானவா வலம் காய்ந்து நில தேடும் நேரங்களில் வளமோடு எடு சோழும் நதியாகிறாய் பிரிந்தோடி மனம் வாடும் வேலைகளில் இனி தேற்றும் புது வாழ்வு மலையாகிறாய் மலை போன்ற உன் அன்பு முன்னாலேதான் மலை போன்ற உன் அன்பு முன்னாலேதான் என் தாழ்வை உன் மாண்பை நான் காண்கிறேன் என் தாழ்வை உன் மாண்பை நான் காண்கிறேன் அன்பே என்றானவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி அதுக்கு தேவையான முக்கியமான ஒரு டிப்ஸ் நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க குட்டீஸ். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி பாடின பாட்டை பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கையில் ஒன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி தானே குட்டீஸ்? நீங்கள் பண்ணுற ஒரு காரியங்களுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். அதை நம்ம சும்மாலாம் பண்ண மாட்டோம், யதார்த்தமாலாம் அது நடக்காது. கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் ஏதோ பண்ணுறோமா, அந்த விஷயத்துக்கு பின்னாடி நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்கலாம், இல்லை அந்த விஷயத்துக்கு பின்னாடி நம்மளுடைய அன்பு இருக்கலாம், அவங்கள நமக்கு பிடிச்சிருக்கும், அதனால நம்ம அந்த விஷயத்தை நம்ம பண்ணலாம். இல்லை அந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒருவேளை நம்மளுடைய சுயநலம் கூட இருக்கலாம். அப்படிதானே குட்டீஸ்? ஆனால் இந்த நாளில் உண்மையிலேயே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கணும். அது இருந்தால் தான் நம்மளுடைய சந்தோஷம் எப்பயுமே நிறைவானதாக நிரந்தரமானதாக நம்மளிடத்துல இருக்கும் அப்படின்னு அந்த டிப்ஸை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி அருமையான பாடலை ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால இயங்கிக்கிட்டு இருக்கு, அக்செப்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கு பின்னாடியும் நம்ம சொன்ன அந்த சுயநலமோ எதிர்பார்ப்போ இல்லை பிடிச்சிருக்கு இதெல்லாம் தாண்டி எல்லார் மேலேயும் ஒரே மாதிரியான அன்பு இருக்கணுமா குட்டீஸ்? அந்த அன்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நேரம் சந்தோஷமாகவும் இன்னொரு நேரம் சோர்வாகவும் நம்மளால் இருக்க முடியாது. எல்லா நேரமும் நம்ம ஒரே மாதிரி சந்தோஷமாக எப்பயுமே எல்லா சூழ்நிலைகள்லையுமே நம்ம கடவுளை ஒரு சந்தோஷமான கண்ணோட்டத்தோட நோக்கிறதுக்கு அவர் நமக்கு எல்லா வழிவகைகளையும் அமைச்சு கொடுப்பாங்களாம் குட்டீஸ். அது எப்படி நடக்கும்? அது எப்படி நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாரிடத்துலையும் ஒரே மாதிரி அன்பாக இருக்க முடியும் தானே நீங்கள் கேட்குறீங்க? எனக்கும் அந்த கொஷின் வந்துச்சு குட்டீஸ். ஆனால் அடுத்த வரையும் அந்த பாடலை பார்த்தீங்கன்னா, அன்புங்கிறதே கடவுள் தான், அந்த கடவுளை நம்ம உண்மையிலே நம்புகிறோம், அந்த கடவுளுக்காக என்னன்னாலும் நம்ம பண்ணணும், அவருடைய அரவணைப்பு அவருடைய பாதுகாப்பு நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அவர்னா அன்பு. அப்போ அந்த அன்பை நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் அந்த பாடல் அருமையாக சொல்லியிருக்குது. இன்னும் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரி, என் தாழ்வை உன் மாண்பை நான் காண்கிறேன். நான் எப்போ தாழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னா, நான் தான் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் ஒரு விஷயம் வராமல் எல்லாரையும் நான் ஒரே கண்ணோட்டத்தில் எல்லாரையும் நான் ஒரே அன்போடு நான் பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே என்னுடைய தாழ்வு, அந்த தாழ்வை காண்கிற தேவன் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாராம்? நிறைவான சந்தோஷத்தை நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம் குட்டீஸ். இங்கே பாருங்களேன், கொலேசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இதயங்களில் ஆழக்கடவுது அப்படிங்கிற வசனம் இருக்குது. கொலேசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நம்ம
உண்மையிலேயே இந்த உலகத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலேருந்து நம்மளை யார் ஆட்டி வச்சிட்டு இருக்கிறாங்க? ஒருவேளை நம்ம ஆசைப்பட்டு ஓடுற பொருள், செல்வம், பணம் இதெல்லாம் நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்குதா? இல்லை எனக்கு இது எதுவுமே வேண்டாம், ஏசப்பாயன் கூட இருந்தால் போதும், அவர் என்னை பார்த்துக்குவாருன்னு அவரை மட்டுமே முழுமையாக நம்பி அவர் நம்மளை ஆட்டி வச்சிட்டு இருக்காரா? இல்லை அதையும் விட நான் தான் எனக்கெல்லாம் தெரியும், என்னால் எல்லாம் முடியும்னு நம்மளை நாமளே பெருசாக நினச்சி நம்மளை ஆட்டி வச்சுட்டு இருக்கிறோமா? உண்மையிலேயே என்ன சொல்கிறாங்க, தேவனுடைய சமாதானம் அவர் நமக்கு உண்டு பண்ணி கொடுக்குற சமாதானம் நம்மளை ஆட்டி வைக்கும்போது அவருடைய நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவருடைய ஆளுமை நம்மளுடைய லைஃப்பில் வேணும். அவர் தான் எல்லாத்துக்கும் நம்ம லைஃப்பில் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கணும்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் ரொம்ப பிரைட்டாக நிறைவாக இருக்கும் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நம்ம லைஃப்பில் அவர் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சோர்வில் இருந்தாலும் கூட அதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வேணும். உம்முடைய கரங்களில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறதுல எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியும் நிறைவான ஒரு சந்தோஷமும் நிறைவான ஒரு நம்பிக்கையும் இருக்குது டாடி. உமது கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.